ஆச்சி சிந்தனை வேரால் நின்றாயானால் அரிருமாகா மந்திரியின் வேகமாச்சு. ஒச்சிந்த மனத்துணித்தம் பிராணயாமம் உகந்தேறி வாசியை நீ பிடித்தே பூரி. முச்சிந்த மூலத்தில் முதிர்ந்து கும்மி முனையான வயமுமாச்சு விவரிடாமல். காச்சிந்த மூலத்தில் நின்று நின்று கதறக்கண்டு தெரியும் மேலே ஏறே. இந்த வீடியோவில் போகர் 7000 நூலில் உள்ள ஒரு சக்தி வாய்ந்த பிராணயாம முறையின் மூலம் குண்டலினி சக்தியை எப்படி மூலாதாரத்திலிருந்து எழுப்புவது என்ற ரகசியத்தை பார்க்கப் போகிறோம். சித்தர் ஞானத்தை உங்களுடன் பகிரும் இந்த எளிய மாணவனின் பேச்சில் பிழைகள் இருப்பின் பொறுத்தருள்க. உங்கள் மூலாதாரத்தில் உறங்கும் பிரபஞ்ச சக்தியை ஒரே ஒரு மூச்சு பயிற்சியால் தட்டி எழுப்ப முடியுமா? போகர் என்று சொல்கிறார் என்று பார்ப்போம். போகர் மிக தெளிவாக கூறுகிறார். முதலில் உங்கள் சிந்தனையை மூலாதாரத்தில் ஆச்சி சிந்தனை வேரால் நிலைநிறுத்த வேண்டும். பிறகு மன உறுதியுடன் பிராணயாமம் செய்து வாசியை உயிர்மூச்சை உள்ளிழுத்து பூரி செய்து மூலாதாரத்தில் நிறுத்த வேண்டும். கும்பகம். இப்படி தொடர்ந்து மூலக்கணலை சூடேற்றும்போது காச்சிந்த அங்கே உறங்கிக் கிடக்கும் குண்டலினி சக்தி ஒரு பெரும் முழக்கத்துடன் கதறக்கண்டு விழித்தெழுந்து மேல் நோக்கி பயணிக்கத் தொடங்கும். குண்டலினியின் முதல் படியான இந்த ரகசியங்களை அறிய இப்போதே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் செய்யுங்கள். மூலாதாரத்தில் குண்டலினியை எழுப்புவது என்பது வெறும் உடல் பயிற்சி அல்ல, இது ஆன்மாவின் முதல் படி. இந்த உயிர் சக்தி மேலெழும்பும்போது ஒவ்வொரு சக்கரத்தையும் தூய்மைப்படுத்தி இறுதியில் சகஸ்ராரத்தில் சிவனுடன் இணைகிறது. இதுவே மனிதனை இறைநிலைக்கு உயர்த்தும் பாதை, காயகல்பம் அடைவதற்கான திறவுகோல் மற்றும் பிரபஞ்ச உணர்வோடு ஒன்று கலக்கும் வண்ணஸின் இறுதிநிலை. குண்டலினி யோகம். நன்றி. ஓம் சிவய நம. வாழ்க வளமுடன்.